தளபதி விஜய் தற்போது ஜனநாயகன் படத்தில் விறுவிறுப்பாக நடித்து வருகிறார். வினோத் இயக்கி வரும் இந்த படம் தான் விஜயின் கடைசி படம் என கூறப்படுகிறது. இதற்கடுத்து முழுக்க முழுக்க அரசியலில் கவனம் செலுத்த இருக்கிறார். இதற்கிடையே தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை தொடங்கி இருக்கிறார். கட்சி தொடங்கிய பிறகு முழுநேர அரசியல்வாதியாகவே மாறிவிட்டார் அவர். முக்கியமாக தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியான திமுகவை மேடைக்கு மேடை வெளுத்து வாங்குகிறார். அவரின் பேச்சும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அரசியலுக்கு வந்தாலே எல்லா பக்கத்திலிருந்தும் விமர்சன அம்புங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அந்த விதி விஜய்க்கும் பொருந்தி இருக்கிறது. அவரது அரசியல் ரீதியான செயல்பாட்டினை மட்டுமின்றி அவரது தனிப்பட்ட வாழ்க்கையையும் ஒரு தரப்பினர் விமர்சித்து வருகின்றனர். அதாவது சில பிரச்சனைக்காக தனது மனைவி சங்கீதாவை பிரிந்து விட்டார். குடும்பத்தையே ஒழுங்காக நடத்தாதவர் ஆட்சியை எப்படி ஒழுங்காக நடத்துவார் என்கிற பேச்சும் எதிர்த்தரப்பினர் பேசி வருகின்றனர். இந்நிலையில் தனது மனைவி குறித்து விஜய் சில வருடங்களுக்கு முன்பு அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி இருக்கிறது. அந்த பேட்டியில் அவர் எனது அம்மாவுக்கு ஒரு ரசிகை கடிதம் எழுதினார். அதில் உங்களுடன் சேர்ந்து உங்கள் வீட்டில் சமைக்க வேண்டும் என்ற ஆசை என சொல்லியிருந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, எனது மனைவி சங்கீதா தான். அதே போல் எனக்கு நிறைய ரசிகைகள் மெயில் லெட்டர் போடுவதாக மிரட்டி இருக்கிறேன். ஆனால் எனக்கு வேறு யாரும் செட் ஆக மாட்டாங்க என்று சங்கீதாவுக்கு தெரியும். அந்த நம்பிக்கை நிறையவே அவரிடம் இருக்கிறது. அதனால் அவரை பொறுத்தவரை அந்த பயம் எல்லாம் இல்லை என்று ஜாலியாக குறிப்பிட்டிருக்கிறார்.